கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாகுங்க. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் பார்க்க போகிறது கீழ்ப்படிதலை பற்றி பார்ப்போம். இந்த கீழ்ப்படிதல் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு பெருமை இல்லாமல் இருக்கிறது தான் தேவனுக்கு பிரியமான காரியம். அப்போ நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு தேவன் அதிகமாய் விரும்புகிறார். அந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பாருங்கள். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் அப்படின்னு சொல்லுகிறார். தேவனுக்கு அந்த ஆட்டுக்கடாவின் நினத்தை விட, அந்த பலியை விட அவர் கீழ்ப்படுகிறது தான் அதிகமாக விரும்புகிறார். அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாம் ஏவாளை அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் வாழ்வதற்கு அவர்களை உண்டாக்கும்போது அந்த தேவன் புசிக்கக்கூடாதுன்னு அந்த சொன்ன கனி அவங்க புசிச்சாங்க. அது அவங்க முதலாவது நம்ம ஆதி தகப்பன் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அந்த கீழ்ப்படி இல்லாமல் போனதுனால தான் நம்ம அந்த அந்த பாவம் என்றது வந்துச்சு. அப்போ பாவம் நமக்குள்ளே வர்றதுக்கு கீழ்ப்படியாமையும் ஒரு காரணம். அதனால் தேவன் கீழ்ப்படுதலை விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார். அதுக்காக எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாவற்றையும் கேட்கணும்னு இல்லை. ஏன்னா சில நல்ல காரியங்களை சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஒரு அதே சமயத்தில் ஒரு தவறான வழிக்கு போகிறதுக்கு யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா அதை நிச்சயமாக நம்ம நினைச்சக்கூடாது, கீழ்ப்படியக்கூடாது. நன்மையான காரியங்கள், ஒரு முதியோர்கள் ஆலோசனை சொல்லுவாங்க, வேலை செய்த இடங்களில் நம்மளோட பணியில் இருக்கிறவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. பிறகு நம்ம கர்த்தருக்குள் நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் கீழ்ப்படிதல்களாக காணப்பட வேண்டும். அதற்காக கீழ்ப்படிதல் என்று சொன்ன உடனே சும்மா எல்லாருக்கும் கண்ணை மூடிக்கொண்டு கீழ்ப்படியணும் அப்படின்னு இல்லை. நல்லவைகளை பற்றி ஆராய்ந்து தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? கேட்டு நல்லவைகளுக்கு மாத்திரம் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அந்த மத்தேயு 8:27 பாருங்க. அந்த இயற்கையே தேவனுக்கு கீழ்ப்படிந்தது. அந்த இயேசுப்பா சீசர்களோட அந்த கப்பலில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே அலைகள் என்ன செய்ச்சு? அப்படியே ரொம்ப கொந்தளிப்பாக காணப்பட்டது. காற்று அப்படியே சூறாவளி காற்று போல் என்ன செய்ச்சு? அப்படியே அடித்தது. அப்படியே சுழல் காற்று, அலைகள்லாம் அப்படியே கொந்தளித்து அலைகள் புரண்டன. அப்போ அந்த நேரத்தில் சீசர்கள்லாம் பயந்தாங்க. அப்போ இயேசுப்பா அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கும்போது அப்போது சீசர்கள் அவரை, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லும்போது தேவன் காற்றையும் அவர் என்ன செய்தார்? அந்த கடலையும் அதட்டினார். அப்போது அந்த இயற்கை அவருக்கு கீழ்ப்படிந்தது. அப்போ இயற்கையே அவருக்கு கீழ்ப்படியும் போது நாம் எப்படி கீழ்ப்படியவர்களாய் காணப்பட வேண்டும்? கர்த்தருக்கு இயற்கை கீழ்ப்படிந்தது. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியவர்களாய் இருக்கிறோமா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். அதே போல் மார்க் 1:27 பாருங்கள். அசுத்த ஆவிகளும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தன. அந்த அசுத்த ஆவிகள் அவரை பார்த்த உடனே நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாய் பிசாசுகளை பேசுறதுக்கு அவர் அனுமதிக்கலை. தேவனை பார்த்த உடனே அது என்ன செய்ச்சு? அப்படி சத்தம் போட்டு அலறி அந்த அசுத்த ஆவிகள் அந்த பிடித்திருந்த மக்களை விட்டு என்ன செய்ச்சு? ஓடி போச்சு. அப்போ அந்த அசுத்த ஆவிகளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு அவைகள் என்ன செய்ச்சு? அந்த பிடித்திருந்த மக்களை விட்டு வெளியே போனது. அவர் எந்த இடத்துல போக சொன்னாரோ அந்த இடத்துல அது என்ன செய்ச்சு? போச்சு. அதே போல தான் அப்போ அசுத்த ஆவிகளை தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நாம் என்ன செய்யணும்? நிச்சயமாக நம்ம தேவனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிதல்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த பொல்லாப்பும் நமக்கு வராது. தேவன் அனுதினமும் நம்ம என்ன செய்வார்? எந்த வழியில் நம்ம நடக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்பொழுது நமக்கு தவறான எண்ணங்கள், தவறான வார்த்தைகள் எதுவுமே வராது. அவருடைய வேதத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் படித்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்பட்டு நடக்கும்போது கர்த்தர் நம்மளை அனுதினமும் அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அதே போல் பாருங்க, அந்த யோசுவா 24 அதிகாரம் 24 பாருங்க. அந்த யோசுவா மக்களை பார்த்து என்ன சொல்கிறார்? நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார்.
அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாதான் அவங்க அந்த எதிரிகளை அவங்க என்ன செய்ய முடியும், துரத்த முடியும். அந்த எரிகோ பட்டணத்தை பாருங்க, அது அந்த துதியினால் விழுந்தது. ஆனால் தேவன் என்ன சொன்னார், அந்த பட்டணத்துலேருந்து எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதில் என்ன செய்தாங்க, அந்த அதில் இருந்த உச்சிதமான பொருட்களை அந்த ஆகான்கிறவங்க அது எடுத்ததுனால அடுத்தாக்குள்ள ஒரு சின்ன பட்டணம் தான், ஆயி பட்டணம். அந்த பட்டணத்துக்கு போகும்போது அந்த அவர்களால் இஸ்ரேல் மக்களால் என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. அது எதனால், அந்த கீழ்ப்படியாமல் தான். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவ்வளோ பெரிய எரிகோ பட்டணம், எரிகோ கோட்டையே விழுந்துச்சு. ஆனால் அந்த சின்ன ஆயி பட்டணத்தில் அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியவர்களை காணப்பட வேண்டும். அதே போல் நம்ம என்ன செய்யணும், மேலான அதிகாரம் உடையவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியவர்களை காணப்பட வேண்டும். இப்போ வேலை செய்கிற இடங்களில், இப்போ நான் தான் வேலை செய்கிறேன், அந்த இடத்துல என்னையோட வயதுக்கு குறைந்த ஒரு 35 வயசு 32 வயசு தான் இருக்கும். என்னை விட டபுள் வயசு கம்மி. ஒருவேளை வயதில் வந்து அவங்க வந்து கம்மியாக இருக்கலாம், ஆனால் வேலையில் வந்து அதிகாரத்தில் உயர்ந்திருக்கும்போது நம்ம அவங்க அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து தான் இருக்கணும். அவங்க ஏதாவது ஒரு கட்டளை சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும், அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஒருவேளை என் கூட வேலை செய்தாங்க, ஒருவேளை என் கூட வேலை செய்தவங்களுக்கு இன்றைக்கி ப்ரொமோஷன் ஆகி என்னையை விட ஒரு படி மேலே இருக்கும்போது அந்த அந்த அதிகாரிக்கு நம்ம என்ன செய்யணும், கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதுக்காக நம்ம மற்ற காரியங்களை வெளியில் வச்சுக்கலாம். அந்த வேலையை விட்டு வெளியே வரும்போது நம்ம பழகினவர்களாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், எப்போ மாதிரி பழகிடலாம். ஆனால் வேலை பணியிடங்களில் அவங்களுக்கு வந்து நம்ம மரியாதை, இதை தான் தேவன் விரும்புகிறார். ஒருவேளை நம்ம சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, ஒருவேளை மிகவும் நம்மளுக்கு பழகினவர்களாக இருப்பாங்க. நம்ம வெளியில் அவங்கள ரொம்ப பிரியமாக பேர் சொல்லி கூப்பிட்ட மாதிரி அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, கூப்பிட முடியாது. இப்போ என் கூட வேலை பார்த்த ஒரு என்னைய மாதிரி தான் ஈக்குவல் வேலை. இப்போ ப்ரமோஷன் ஆகி ஒரு படி மேலே போனோடனே, நான் காலையிலே போன உடனே இதுக்கு முன்னாடி குட் மார்னிங் அப்படிலாம் சொன்னது கிடையாது. ஆனால் என்னை விட மேலே போகும்போது நான் இப்போ என்ன செய்தேன், அந்த மரியாதை கொடுக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அவர் அதிகாரத்துக்கு நம்மளை விட மேலானவங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு தேவன் அவர் பைபிளில் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஒருவேளை அரசியல் அதிகாரிகளாக இருக்கலாம், நம்ம அரசியல் இப்போ பிரதமர் அப்படி மேல் அதிகாரிகள், அவங்க சட்டத்தில் என்ன கொண்டு வந்தாலும் நம்ம அந்த சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களை காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம ஒரு வாழும்போது நம்மளுக்கு மேலாக அரசு கட்டளையிடும்போது அது நிச்சயமாக என்ன செய்யணும், நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படணும். அந்த வரி வசூல்தாங்க. அப்போ இயேசுப்பா என்ன செய்தார், அந்த பேதுருட்ட பேசி முதலாவது அந்த தூண்டில் போடு, முதலாவது கிடைக்க அந்த மீன் வாயில் ஒரு வெள்ளிக்காசு கிடைக்கினார். அதே போல் அந்த வெள்ளிக்காசு எடுத்து அவங்க வரி கட்டினாங்க, எனக்காகவும் உங்களுக்காகவும் வரி கட்டினாங்க. அப்போ தேவன் பாருங்க, அவர் பிதாவுடைய ஒரே குமாரன் இந்த உலகத்தில் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் பாவத்துக்காகவும் அவர் என்ன செய்தார், இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர். அவர் பலி சிலுவையில் அறையப்படுவதற்காகவே, தன்னுடைய உயிரை இழப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்த தேவன். அவர் எல்லாவற்றையும் அறிந்து தான் தன்னுடைய ஒரே குமாரனின் தேவன் இந்த உலகத்துக்கு நமக்காக அனுப்பினார். அப்போ கர்த்தர் எவ்வளோ கீழ்ப்படிந்தவராக காணப்பட்டார். அந்த கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கா? கொஞ்சம் ஒரு பணம் வந்துட்டு, கொஞ்சம் ஒரு வேலையில் இருந்தோம்னா உடனே பெருமை வந்துடுது. அப்போ என்ன செய்தாங்க, மற்றவங்கள பார்த்தோன்னா ஒரு எகழ்ச்சியமாக பார்க்குறது. அந்த நம்மளோட ஒருவேளை வயதுக்கு மூத்தவங்கள கூட இருப்பாங்க, தம்பி யாராவது சொல்லி இந்த வேலையை செய்யணும், நான் என்ன வேலை, என் படிப்பு என்ன, என் வேலை என்ன, என் அழகு என்ன, என் அந்தஸ்து என்ன, என் குடும்பம் என்ன அப்படின்னு என்ன செய்யுது, கீழ்ப்படியவே கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளோட வயது மூத்தவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை அவங்க கஷ்டப்பட்டவங்களாக இருப்பாங்க, ஆனால் வயதில் நம்மளோட மூத்தவர்கள், அவர்களுக்கு கனம் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், பண்ணணும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம, அந்த முதியவர்களுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம இருக்கோம். நம்ம வந்து அந்த உலகத்தில் வாழும்போது அந்த மூத்தவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிதல்களாய் நம்ம காணப்படணும். அவர்களே வயதாயிற்று, சிலவங்க சொல்லுவாங்க வயசாயிட்டு உங்களுக்கெல்லாம் இன்னும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர்களுக்கு அனுபவத்தில் அவங்களுக்கு திறமை உள்ளவர்களாக காணப்படுவார்கள். அப்போ என்ன செய்யணும், நம்மளை விட வயதாக மூத்தவர்களை நம்ம என்ன செய்யணும், கனம் பண்ண நம்ம என்ன செய்யணும்,
தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம காணப்பட வேண்டும். அதே போல் வேலைக்காரர்கள் தங்கள் எஜமானுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். இப்போ ஒரு நம்ம இந்த பிறகு இந்த எபேசியர் 6:1 பாருங்க, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமானவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனத்தோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவ நிமித்தம் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனிடத்தில் சித்தத்தின்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ வேலைக்காரர்கள் என்ன செய்யணும்? நாங்கள் எஜமானுக்கு உத்தம இருதயத்தோடு கீழ்ப்படுவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்கள் என்ன கட்டளையிட்டாலும் சரிதான். நம்ம பேங்கிற சம்பளத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு நிச்சயமாக நம்ம கீழ்ப்படுறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை நல்ல திறமையான எஜமானாக தான் இருப்பார். சில எஜமானர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் இருப்பாங்க, கொஞ்சம் அறிவில் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அவங்கள நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்முடைய எஜமானனுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படுவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த ஆபிரகாம் பாருங்க, அந்த வேலைக்காரர்கள்ட்ட அந்த ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்கும்போது அந்த எஜமானுக்கு அவர்கள் என்ன செய்தார்? கீழ்பெற்று அதே மாதிரி அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி அவருடைய உறவில் போய் ஒரு பெண்ணை பார்த்துட்டு வராங்க. அவர் என்ன கட்டளையிட்டாரோ அதே போல செய்தார்கள். ஆனால் இந்த தினத்தில் எஜமானர்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுறோமா? முறுமுறுக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. சிலவங்க என்ன செய்வாங்க? நேரில் கண்டவொன்னு என்ன செய்வாங்க? மரியாதை செலுத்துவாங்க. கொஞ்சம் திரும்பி போனோடனே அவர்களை பற்றி அசிங்கமாக பேசுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. எஜமானனுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதே போல் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சிறு பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க. இது நியாயம். கர்த்தருக்குள் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படணும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நம்ம இப்போ நம்ம தான் இருக்கோம், ஒரு தாத்தா பாட்டியாக இருப்போம். அப்போ நம்ம பேரன் பேத்திக்கு என்ன சொல்லணும்? பிள்ளைகளுக்கு உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சின்ன பிள்ளைகளே அந்த பிள்ளைகள் ஏதாவது சின்ன பிள்ளைகளாக இருக்கும், ஏதாவது விளையாட்டாக நம்மளுக்கு ஏதாவது இப்போ சில பிள்ளைகள் ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது நம்மளை லேசாக அடிச்சாச்சுன்னா இன்னும் அடி அப்படின்னு சொல்லுவோம். அது நம்மளுக்கு ஒரு அருமையாக இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தை அது நம்மளை திட்டுனாலும் நம்மளை பேசினாலும் நம்மளை என்ன பண்ணாலும் நம்மளுக்கு அது ஒரு அழகாக தான் தெரியும், ஆச்சரியமாக இருக்கும். நம்மளுக்கு அது ஒரு நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பிள்ளைகள் அந்த சின்ன அதே தான் அந்த பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அது நமக்கு ஏமாற்றமாக காணப்படும். அதனால் பிள்ளைகளுக்கு சிறு வயதுலேருந்தே அப்படிப்பட்ட வகைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? கற்றுக் கொடுக்கக்கூடாது. வயதில் மூத்த பெரியவர்கள் என்ன சொல்லணும்? பிள்ளைகளுக்கு உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லிவிடணும். அப்போ அந்த அப்படி பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படினால உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று வாக்கு தத்துவத்தினோட முதலாம் கற்பனையாக இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கீழ்ப்படிங்க. நம்மளுக்கு தெரியாத பிள்ளைகள் இருப்பாங்க, ஒருவேளை ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதே போல் அந்த சிறு பிள்ளைகளுக்கு நம்ம வயதில் மூத்தவர்கள் நம்ம என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் வீட்டில் குடும்பத்தில் வயதில் மூத்தவர்களுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். சில பிள்ளைங்க செல்லம் ரொம்ப அதிகம் செல்லம் கொடுக்குறதுனால தகப்பனையும் என்ன செய்யணும்? நீ நான் அப்படின்னு உரிமையாக பேசணும். அது தாய் தகப்பனுக்கு ரொம்ப அது ஒரு பாசமாக இருக்கும். அவங்க அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே பிள்ளை வளர்ந்து பெரியவளாக ஆனப்புறமும் அந்த வார்த்தை சொல்லும்போது ஒருவேளை தகப்பனுக்கு அது கோபமாக தெரியாது, தாய் தகப்பனுக்கு கோபமாக இருக்காது. ஆனால் மற்றவர்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? இந்த பிள்ளையை எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க, இவ்வளோ பெரிய பிள்ளைய இன்னும் நீ நான் தான் தகப்பனை பேசுது, பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளை பாசத்தின் மிகுதினால அப்படி சொல்லுவோம். ஆனால் மற்றவர்கள் அதை உணர மாட்டாங்க. அப்போ இந்த பிள்ளை இப்போவுமே அப்படி பேசுது, அப்போ மற்றவர்களிடத்துலையும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க பிள்ளைகளுக்கு மரியாதையை நம்ம என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். வீட்டில் அவங்க எப்படி இருந்தாலும் வெளியில் போகிற இடங்களில் நம்ம என்ன செய்யணும்? அவர்களையும் மரியாதை கொடுத்து நம்ம என்ன செய்யணும்? பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை நமக்கு சொந்தக்காரங்க கூட எல்லா ரிலேட்டிவும் நல்ல உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கும்போது அவங்க நம்மளோட வயது குறைந்தவர்களாக தான் இருப்பாங்க. நம்ம ஒருவேளை அவங்கள பேர் சொல்லி நம்ம அவர்கள நீ அப்பா அப்படிதான் நம்ம சொல்லி பேசுவோம். அது சின்ன வயசுலேருந்தே பேசி பழக்கமாயிடும்.
ஆனால் ஒரு சபையில் மற்றவர்களுக்கு மத்தியில் அவர்களை நம்ம அந்த அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாது. மரியாதையாக நம்ம என்ன செய்யணும், கூப்பிடுவர்களை காணப்பட வேண்டும். அது தேவன் பிரியப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். அதுக்கு தேவனிடத்துல நம்ம என்ன செய்யணும், அதுக்கேற்ற ஞானத்தை தாருங்கப்பா என்று நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். வளர வளர நம்ம என்ன செய்யணும், நம்ம பிறருக்கு மதிப்பு கொடுக்கல காணப்படணும். இப்போ நம்ம பிறருக்கு மதிப்பு கொடுத்தா தான் மற்றவர்கள் நமக்கு மதிப்பு கொடுப்பாங்க. நம்ம பாசத்தினால ஒருவேளை ஒரு நம்மளோட ஈக்குவலாக இருக்கக்கூட நீ நான் நம்ம உரிமையோடு பேசுவோம். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு அது பிடிக்காது. தனியாக இருக்கும்போது நம்ம என்ன பேசினாலும் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதே இது 4 பேர் இருக்கும்போது அந்த வார்த்தை பேசினா அவங்களுக்கு அது வருத்தமாய் காணப்படும். அதனால் எந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் நம்ம அவர்களை மதித்து மரியாதை கொடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்தில் வாழ நம்ம என்ன செய்யணும், கற்றுக் கொடுங்க, நம்ம கற்க வேண்டும். அதே தேவன் விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார். அதே போல் கணவன் மனைவிக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சில வீட்டில் ஆண்னொன்னே அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம தான் அந்த குடும்பத்துக்கு தலை, நம்ம சொல்றதான் எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு மனைவியானவள் அந்த குடும்பத்துக்கு நல்லது தான் அவள் சொல்லுவாள். அது கணவன் என்ன செய்யணும், சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வேன். அதே போல் அந்த மனைவி சொல்கிறத கணவன் எப்படி கேட்காரோ அதே போல் கணவன் சொல்கிறத மனைவியும் கேட்கணும். கர்த்தர் சொல்லியிருக்கார், உங்கள் சொந்த புருஷருக்கு மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் அதை நேசிக்கிற தேவனாய் காணப்படுகிறது. அப்போ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொரு நம்ம கீழ்ப்படிந்து காணப்படும் போது அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. கணவன் மனைவியை குறித்து பெருமையாய் பேச வேண்டும். அதே போல் மனைவி கணவனை குறித்து பெருமையாய் பேச வேண்டும். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் பிரச்சனை வரவே செய்யுது. ஒருவேளை அந்த மகள் தன்னுடைய பெற்றோருடைய குடும்பத்தை பற்றி எப்பொழுதுமே பெருமையாய் பேசுவதை விட்டுவிட்டு அந்த கணவனுடைய குடும்பத்தை பற்றி அவள் பெருமையாய் பேசணும். கணவனுடைய குடும்பத்தில் அந்த மாமன் மாமியாருக்கு கீழ்ப்படுகிற ஒருவேளை அவள் வேலையில் உயர்ந்தவளாய் காணப்படுவாள், நல்ல சம்பளம் எடுக்கிற மகளாய் காணப்படுவாள். அப்படி இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்கு நம்ம பேருக்கும்போது அந்த குடும்பத்தில் காண மூத்தவர்களுக்கு அந்த மகள் கீழ்ப்படுகிறவர்களை காணப்பட வேண்டும். அதே போல் அந்த மகனானவர் அந்த மனைவியினுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுதல் உள்ள மகனாய் காணப்படும். அந்த மருமகனுக்கு அந்த அந்த பெருமை ஆணவத்தை காட்டக்கூடாது. ஒருவேளை அவங்க மருமகன் மரியாதை கொடுப்பாங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க மகள்கிட்ட தான் சொல்லுவாங்க ஒழிச்சு அந்த மருமகன்ட்டு அவங்க கண்டுக்கிட மாட்டாங்க. ஆனால் அந்த மருமகன் ஆனவர் தன்னுடைய பெற்றோர் எப்படி கீழ்ப்படுகிறாரோ அதே போல் என்ன செய்யணும், தன்னுடைய மாமன் மாமியாருக்கும் கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும். அப்பொழுது இந்த கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வரவே செய்யாது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து காணப்படும் போது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். அப்போ மகிழ்ச்சி காணப்பட்டால் அந்த குடும்பம் எப்பொழுதும் என்ன செய்யும், சந்தோஷமாய் காணப்படும். அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. தேவன் அதை விரும்புகிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அது தேவன் விரும்புகிறதாய் காணப்படுகிறார். அதனால் என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிற பொருளாய் காணப்பட வேண்டும். அதே போல் அந்த மோசே ஐயாவை பாருங்க, அவர் நேரடியாய் தேவனுடைய சத்தத்தை கேட்டது. மோசே என்னுடைய வீட்டில் உண்மை உள்ளவன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த முச்செடியில் அக்னியாய் அந்த பச்சை மரம் அப்படி அக்னியாய் எரிந்ததை நேருக்கு நேராய் அந்த மோசே அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டவர். அவருடைய தேவனுடைய கரங்கள்னால மோசே என்ன செய்தார், மறைத்தார். அப்படிப்பட்ட அந்த மோசே நான் ஒரு தேவனை சத்தத்தை நான் கேட்டவர் என்று அவருக்கு ஒருபோதும் அந்த ஆணவம் வந்ததே இல்லை. சாந்தம் உள்ளவன் தேவனே சொல்லியிருக்கார், மோசே மிகவும் சாந்தம் உள்ளவர் என்று சொல்லியிருக்கார். அவருடைய மாமனார் எத்திரோ சொல்றாரு, நீங்கள் தனிமையாய் ஒருவராய் இந்த மக்களை விசாரிக்காமல் உண்மை உள்ள தற்பெருமை இல்லாத கீழ்ப்படுதல் உள்ள பொருளாசை இல்லாமல் கெட்ட பழக்கங்கள் இல்லாத சில பேரை ஏற்படுங்க. அவர்களை குழு குழுவாக நியமித்து அந்த மக்களை விசாரித்து அதுக்கப்புறம் நீர் தலைவராக இருந்து அந்த குழுவினுடைய தலைவர்கள் உங்களை சொல்லப்படும். அதை உடனே மோசே நல்லது என்று கர்த்தரிடத்தில் விசாரித்து உடனே ஏற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா? இப்போ அந்த மோசையே கர்த்தருக்கு கீழ்ப்படுத்த
மனதுள்ளாய் காணப்பட்டார். நாம் அப்படி இருக்கோமா? நம்மளும் தேவனிடத்தில் கேட்கணும். இசப்பா எனக்கு கீழ்ப்படுதல் உள்ள ஆவியை தாங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கிறவர்களாய் காணப்படணும். அதே போல் பாருங்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் அந்த ஊழியர்களை மதிக்கணும். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். ஒருவேளை சில ஊழியக்காரர்களுக்கு வார்த்தை பிரசங்கத்தை பிரசங்கிக்க வல்லமை இருக்கும். சில ஊழியக்காரர்களுக்கு பிசாசை துரத்துக்கிற அற்புதத்தை தெய்வம் கொடுத்துருப்பார். சிலவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிற வல்லமையை கொடுத்துருப்பார். சிலவர்களுக்கு அந்த ஞானமாய் பேசுகிற வார்த்தை ஆறுதல் படுத்தும் வார்த்தைகளை கொடுத்துருப்பார். சில ஊழியக்காரங்களுக்கு அப்படி மக்கள் அந்த ஊழியக்காரங்க பேச்சை பார்த்த உடனே அப்படி சமாதானமும் ஆயிடுவாங்க, அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு வரத்தை தேவன் கொடுத்துருப்பார். அப்படி வரங்கள் அநேக வரங்கள் இருக்கு. அப்போ அந்த வரங்களை குறித்து அவங்க என்ன செய்யக்கூடாது, எனக்கு இவ்வளோ வரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பெருமை பாராட்டக்கூடாது. ஊழியர்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவேளை அவர்களை விட மூத்த ஊழியருக்கு அந்த அவங்களோட கொஞ்சம் சிறிதாய் அந்த பணியில் இருக்கிறவங்க என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். நானும் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் தான், எனக்கு இவ்வளோ வல்லமை தேவன் கொடுத்துருக்கார் என்று அவர்களை மதிக்காமல் காணப்படக்கூடாது. அந்த மூத்த ஊழியக்காரர்களுக்கு அந்த அந்த அப்போ தான் ஊழியத்துக்கு போனவங்க என்ன செய்யணும், அவர்களுக்கு கட்டுப்பட்டு என்ன செய்யணும், அவங்களுக்கு கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும். தேவன் என்ன செய்தார், இதை புரியப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த ஆபிரகாம் பாருங்க, தேவன் அந்த முன்பின் தெரியாத தேசத்துக்கு போக சொல்கிறார். உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு போன்னு சொல்றாரு. உடனே அவருடைய சத்தத்துக்கு கேட்டு என்ன செய்தார், அந்த தேசத்துக்கு போகிறவராய் காணப்பட்டார். அதுக்கப்புறம் தேவன் அவரை எவ்வளவாய் ஆசீர்வதித்தார் பாருங்க. அதனால ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த தன்னுடைய மகனை பலியிடுன்னு சொன்ன உடனே அவருடைய சத்தத்துக்கு கீழ்பட்டு உடனே என்ன செய்தார், மகனை கூட்டிட்டு போனார். இந்த கீழ்ப்படுதல் நமக்கு இருக்கா? நம்ம வேதத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? நான் என்னையும் தான் நான் சொல்றேன். அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும். அந்த சாமுவேல் பாருங்க, அந்த சின்ன மகன், சின்ன பிள்ளை, ஆண்டவரை அறியாதவர். அந்த ஆண்டவரை பற்றி அந்த குழந்தைக்கு தெரியாது, இது ஆண்டவருடைய சத்தமா. அந்த பின்னாளில் அவர் பெரிய தீர்க்கதரிசி ஆனார். ஆனால் அவருடைய தாயானவர் பிள்ளை பால் குடி மறந்த உடனே ஆண்டுடைய ஆலயத்தில் கொண்டு அந்த அந்த ஆலயத்தில் கொண்டு அந்த ஐயா பேர் மறந்துட்டு மன்னிங்க, அந்த ஆலயத்தில் கொண்டு என்ன அந்த ஏலி ஐயாட்ட கொண்டு விடுறாரு. அந்த அம்மா விட்டுறாங்க. அப்போ அந்த கொண்டு விட்ட உடனே அந்த மகன் அந்த ஏலி ஐயாவுக்கு கீழ்ப்படுத்தவர்களாய் காணப்பட்டார். ஒரு நாள் இரவுல கர்த்தருடைய சத்தம் சாமுவேலே போடுது. உடனே அந்த ஏலிகிட்ட போய் என்ன சொல்றாரு, என்னை கூட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது அவர் இல்லை, நீ போய் படுத்துக்கொள்ள அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது சாமுவேலே சத்தம். அப்பொழுதும் அந்த ஏலிகிட்ட போய் சொல்றாரு, நீங்க என்னை கூப்பிட்டீங்களா? அப்போ அவர் என்ன சொல்றாரு, இல்லைம்மா நான் உன்னை கூப்பிடல, நீ போய் படுத்துக்கொள்ள. இல்லை, ரெண்டாவது சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு புரிந்துடுது, ஒருவேளை ஆண்டவர் தான் போட்டிருப்பாரு. ஆனால் அந்த காலத்தில் ஆண்டவருடைய சத்தம் கேட்டு ரொம்ப நாள் ஆகியிருந்த சூழ்நிலை காணப்படுது. ஒருவேளை இந்த சிறு பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் ஏதாவது சொல்ல விரும்பியிருக்கார் என்று உடனே ஏலி புரிந்து கொண்டு ரெண்டாவது என்ன சொல்றாரு, மூணாவது நீ ஒருவேளை கூப்பிட்டால் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்குறேன்னு சொல்லுங்க. உடனே அந்த சின்ன குழந்தை பாருங்க தூங்கிட்டு இருக்கு. மூன்றாவது முறையும் தேவனுடைய சத்தம் வருது, சாமுவேலே சாமுவேலே. உடனே அந்த சின்ன குழந்தை என்ன சொல்லிச்சு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அந்த சத்தத்தை கேட்டு உடனே நைட்டு தூங்கிட்டு காலையிலே இந்த ஏலி தாத்தா கேட்குற, நீ ஒன்றையும் மறைக்காமல் சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஏலியினுடைய குமாரர் அந்த நாட்களில் ரொம்ப அக்கிரமம். இந்த வேதத்தில் பாருங்க, அந்த பலி இடுவதற்கு முன்பாகவே அது அந்த இறைச்சியெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவர்கள் ஆசிரியர்களாக இருந்தனால அதே மாதிரி அந்த பலி அந்த ஆண்டவருடைய அந்த பரிசுத்த இடத்துல அவங்க துன்மார்க்கமாய் நடந்தாரு. அதனால அந்த சாமுவேல் அந்த பாலகன் மூலமாய் தேவன் அதை வெளிப்படும் போது அந்த ஆண்டவனிடம் அந்த ஏலி ஐயாட்ட அந்த சிறுவனாகிய
சாமுவேல் எல்லாவற்றையும் ஒன்று கூட மறைக்காதபடி எல்லாவற்றையும் சொன்னார். பெருநாட்களில் அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் ராஜாக்களை அபிஷேகம் அடைகிறவராய் காணப்பட்டார். அப்போ அந்த கீழ்ப்படுதல் அவருக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து பாருங்க. நாம் இன்னைக்கு கீழ்ப்படுதல்களாய் காணப்படுறோம்னா அதே போல பாருங்க, அந்த எலிசா வந்து அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படிந்தார். அந்த எலியா தீர்க்கதரிசி இந்த எலிசா வந்து ஒரு இடத்துல உழுது கொண்டு இருந்தார். ஏர் மாடுகளை கூட்டிக் கொண்டு வயலில் உழுதுகிட்டு இருக்காரு. அப்பொழுது அந்த எலியா போய் நீ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஊழியத்துக்கு வான்னு சொல்லும்போது அந்த ஏர் மாடுகள் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? அவர் அதை உடைத்து அதை கண்டு ஒரு பலியிட்டு அந்த இடத்துல சமைத்து சந்தோஷமாய் குடும்பத்துக்கு எல்லாவற்றையும் செய்துட்டு உடனே அவர் என்ன செய்தார்? அந்த உழைப்பதற்கு அவருக்கு அந்த ஏர் மாடு அந்த அந்த ஏறு அந்த அதான் இருந்துச்சு. அதையே அவர் என்ன செய்தார்? அந்த கட்டைகளை உடைத்து அவர் அதே அந்த அந்த உணவு பண்ணி அதை அந்த இடத்துல ஆண்டவருக்கு என்று தன் குடும்பம் எல்லாவற்றையும் விட்டுட்டு அந்த எலியா தீர்க்கதரிசி சொன்ன உடனே அவர் அப்படி போனார். அதுக்கப்புறம் அந்த எலியாவுடைய வல்லமை 2 மடங்காய் பெற்றார். இறந்தவர்களை கூட உயிரோட எத்தனையோ அற்புதங்களை பண்ணுறவங்க காணப்பட்டது. பார்த்தீங்களா? அதே போல் நம்மளும் என்ன செய்யணும்? கீழ்ப்படுவர்களாய் காணப்படணும். அதே போல் பாருங்க, அந்த பேதுரு பாருங்க, பேதுரு ஐயா பாருங்க, அந்த மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ராம் முழுதும் மீன் பிடிக்கிறார், ஒன்றுமே கிடைக்கல. மறுநாள் போகிறாரு. அந்த மறுநாள் காலையில் ஏசப்பா வந்து என்ன சொல்கிறாரு? அந்த ஆழத்தில் போய் போடு, வலதுபுறமாய் போடுன்னு சொல்லுவார். நான் ஐயரே ராம் முழுதும் பிடிச்சனே அப்படிங்கிறது. ஆண்டவர் ஆழத்தில் போட சொன்னோன்னு உடனே நினச்சத போட்டார். சரி போட்டு தான் பார்க்குமே அப்படின்னு போட்டார். வலை கிளியத்தக்கதாய் மீன்களை அந்த ஆளுக்கு அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஐயரே அப்படின்ட்டு நினைச்சுதாரு. ஆண்டோடைய பார்க்க அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இனி நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்ன உடனே அந்த வலையை போட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றினோட காணப்பட்டார். பின்னால அந்த ஒரு மீன் பிடிக்கிறவர் உண்மையில அவருக்கு அந்த தேவனுடைய அந்த வேதத்தை பற்றி எந்த அறிவும் கிடையாது. ஆனால் பின்னாட்களில் அவர் ஒரு தைரியம் இல்லாதவர். அந்த பாருங்க 3 முறை அவர் மறுதளிக்கிறார், ஏசப்பாவை நான் அறியேன் என்று. ஏன்னா சாவுக்கு பயந்து. ஆனால் அதே பேதுரு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி அவரை பார்க்கும்போது தேவன் அவரை மன்னித்த உடனே பின்னால வல்லமையாய் பிரசங்கித்தார் தேவனை குறித்து. அந்த ஜீவனுள்ள தேவன் அவர் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். பாவம் இல்லாத பரிசுத்தரை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அந்த யூத ஜனங்களுக்கு முன்பாக அவர் தைரியமாய் சொன்னார். அவருடைய ரூமால போட்டவுடனே வியாதியஸ்தர்கள் சுத்தமானாங்க. அந்த ஆலயத்தில் வாசலில் உட்காந்துருந்த அந்த சப்பானி சுகம் பெற்றான். அப்படி அதிகமான அற்புதத்தை அவர் மூலமாய் தேவன். அதுக்கப்புறம் அவரை அந்த சிலுவை தேவனை போல என்னைய சிலுவையில் எப்படி அறையக்கூடாது, என்னை தலைகீழாக அறைங்கள் என்று அவர் நினைச்சதால் ஒரு இரத்த சாட்சியாய் மறித்தார். பரலோக ராஜ்யத்தில் இன்று அவர் ஜெயிக்கிறவராய் அவர் தேவனோடு காணப்படுகிறார். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம அவர்களை எல்லாம் நிச்சயமாய் காணணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்துக்கு அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதே போல பாருங்க, பிசாசு நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து காணப்படும் போது அந்த யாக்கோபு 4:7 பாருங்க, ஆகையால் தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போகும். அப்போ நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தியத்தின் அந்த வெளிச்சத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது சத்ருவானவன் அவன் ஓடுகிறவனாய் காணப்படுகிறான். எந்த விதமான பொல்லாத வியாதியாக இருக்கட்டும், எந்த விதமான பிசாசு, அது பொல்லாத பிசாசான அந்த லேகோனாவே இருக்கட்டும், தேவன் நமக்கு அந்த பலனை, நம்மளுக்கு அந்த விரட்டக்கூடிய பலனை கொடுத்திருக்கிறார். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படிக்கணும். ஒருவேளை பிசாசு நம்மை நோக்கி அப்படி வர்ற மாதிரி அவன் வர்றதுக்கு நினைச்சாலும் அவன் என்ன செய்வான்? நம்மளை பார்த்த உடனே இவன் தேவனுடைய பிள்ளை, இவனுக்கு முத்திரை இடப்பட்டிருக்கு, தேவனுடைய நிழல் அவனோட இருக்கு அப்படின்ட்டு அவன் பயந்து என்ன செய்வான்? ஓடி போயிடும். நம்ம பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவன் நம்மளை கண்டு பயந்து ஓடி போயிடுவான்.
அவங்க கர்த்தரை பார்த்த உடனே என்ன சொல்லுவான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறான். ஆனால் நாம் அறிக்கையிடுகிறோமா? நம்ம மற்றவர்களுக்கு சொல்லுதோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவன், நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிற தேவன் என்று நம்ம யார்கிட்டயே சொல்லுதோமா? நம்ம சொல்லுறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுப்பா சொல்லியிருக்காங்கல்ல, நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாம் உலகம் எங்கும் போய் என்னுடைய நாமத்தை என்ன சொல்லுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிங்க என்று அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தோட நமக்கு வல்லமையும் கொடுத்திருக்கிறார். நம்ம சாதாரணமான ஆள்லாம் கிடையாதுங்க. பெரிய பெரிய அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரங்க தான், அவங்க தான் அந்த பரிசுத்த அப்போஸ்தலர் பட்டம் பெற்றவங்க தான் பிசாசு விரட்டுவாங்க, அவங்களால தான் முடியும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறாங்க. நம்மளும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து காணப்பட்டால் நம்மளமாகவும் தேவன் என்ன செய்தார், அவர் நம்முடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பிசாசு நம்மை கண்டு பயந்து ஓடும். அப்போ தேவன் அவரோடு அந்த இருக்கிறார் என்று மற்றவர்கள் நினைச்சுவாங்க, அறிந்து கொள்வாங்க. சும்மா வெறுமனையா வேதத்தை பற்றி மற்றவங்களுக்கு சொன்னா மட்டும் போதாது. பிசாசு நம்மளை கண்டு பயந்து ஓடணும். இந்த அற்புதத்தை மற்றவங்க என்ன செய்யணும், பார்க்கணும். அப்போ ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இவளோடு இருக்கிறார், இவள் மூலமாக அற்புதங்கள் தேவன் நடத்துகிறார் என்று மற்றவங்க என்ன செய்வாங்க, ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா தேவன் அந்த அவருடைய பிள்ளைகளுக்கு அவ்வளோ வல்லமையை கொடுத்திருக்கிறார். சும்மா தேவனுடைய வார்த்தையை சும்மா ஏனதானன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் நிச்சயமாய் தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும், கணக்கு கொடுக்குறவங்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை நான் ஏமாத்திடுவேன், ஆனால் தேவனை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அவருடைய கட்டளைக்கு பயப்படாமல் அந்த வேதத்தை பற்றி மற்றவர்களுக்கு நம்ம சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. முதலாவது நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டோம் என்ற விசுவாசம் நிச்சயம் பெற்றிருக்கும் போது அந்த வேதத்தை மற்றவர்களுக்கு தேவன் நம்ம சொல்றதுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஒருவேளை பாவியாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கும், ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால துவைக்கப்பட்டிருக்கும். அனுதினமும் தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். இந்த பொல்லாத உலகத்தில் சத்துருவனுடைய அந்த அவனுடைய காலங்கள் தான் அந்த ராஜ்யத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் ஒரு கூட்டத்தை தேவன் அவருடைய அக்னி மதிலாய் காத்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம ஜீவிக்கும்போது ஆண்டவருக்குள்ள நம்ம நடக்கும்போது அநேக உபத்திரவங்கள் உண்டு. உபத்திரவம் இல்லை, ஆண்டவரை நேசித்த உடனே ஒரே ஆசீர்வாதம் தான் மழை தான் அப்படிலாம் இல்லை, எல்லா உபத்திரங்களும் உண்டு. ஆனால் நம்ம திராணிக்கு மேலாக தேவன் நம்மளை சோதிக்கிறவர் கிடையாது. ஒரு சோதனை வந்துச்சுன்னா அதுலேருந்து ஜெயிக்கிறதுக்குரிய தகுதியை நமக்கு தேவன் கொடுப்பார். அதனால் அந்த பிசாசனோடு பயந்து அவருடைய வார்த்தையை சொல்றதுக்கு பயப்படுகிறார். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும். அப்பொழுது பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவான். பெரிய பிசாசு சின்ன பிசாசுலாம் கிடையாது. அவன் வெறுமையாக்கப்பட்டவன், பாதாளத்தில் தள்ளப்பட்டவன், பொய்யனுக்கு பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, சும்மா வேஷம் போடலாம். நான் அப்படியே மக்களை சாதாரண மக்களை அவன் என்ன செய்யலாம், மிரட்டலாம். ஒருவேளை அவனால் நம்ம குடும்பத்துக்கு எதுவும் கேடு வந்துடக்கூடாதுன்னு அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் சொல்லிக்காரல, அவருடைய சுத்தம் தேவனுடைய சுத்தம் இல்லாமல் நம்ம தலைமையில் ஒரு மயிறு கூட என்ன செய்யாது, கீழே விடாது. தேவன் நம்மளை காய்க்கிற தேவனாய் காணப்படும். அவர் ஜீவனுள்ள தேவன், அவருடைய நாமம் அதிசயம், அவர் அற்புதத்தின் தேவன், வல்லமையின் தேவன். அவருடைய வல்லமையை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை அற்புதம் தேவன் செய்திருப்பார். நம்ம அதை என்னைக்காவது யோசிக்கமா, அதை யோசித்து நம்ம என்ன செய்யணும், நடக்கிறவர்களாய் காணப்படும். இயேசுப்பா பாருங்க, அந்த பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் அனுப்பப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார், தம்மை தாழ்த்தினார். எப்பேற்பட்ட பிதாவாகிய ஒருவருக்கு, அவருடைய பிதாவுக்கு ஒரே மகன், அவருடைய அவரை நம்ம என்ன செய்தாரு, தேவன் மனுஷ சாயலாய் அனுப்பினார். இந்த உலகத்துல, இந்த பாவமான உலகத்துல தம்முடைய ஒரே குமாரனை என்ன செய்தாரு, அடிமையின் ரூபெடுத்து அவர் இந்த உலகத்துக்கு அவர் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறக்க செய்தார். அதுக்கப்புறம் அவர் உலக பிரகாரமான தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அவருடைய தகப்பன் ஒரு தச்சு வேலை. அப்போ அந்த தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர் தச்சு வேலை செய்கிறவராய்
காணப்பட்டார். அவர் இந்த உலகத்தில் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் அந்த சொந்த குடும்பத்தில் அவர் கைப்பிடித்தவராய் காணப்பட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன செய்தார், அந்த 32 வயதில் அவர் என்ன செய்தார், மக்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணின்றவராய் காணப்பட்டார். அதற்கப்புறம் அவர் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் என்ன செய்தார், அந்த சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். அவருக்கு அவர் கொலை உண்ண போகிற அந்த சாகப்படும் தெரிஞ்சு தான் தேவன் அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசுவுக்கு எல்லாம் தெரியும், நம்ம இந்த உலகத்தில் மறிக்கிறதுக்காகவே வந்திருக்கோம். ஒருவேளை நம்மளுடைய மரண நாள் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வோமா? வாழ முடியாது. அதனால் நம்முடைய மரண நாள் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை இந்த குறி சொல்கிறவங்க இவங்கெல்லாம் சும்மா அவங்க இஷ்டப்படி எதுனாலும் சொல்லலாம். ஆனால் அந்த மரண நாள் நம்முடைய ஜனனம் எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். அப்போ தேவன் என்ன செய்தார், அந்த பாடு வரும்போது அவர் என்ன செய்தார், அந்த கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்படுகிறார். இதாவே அவங்களுக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, உங்களுடைய சித்தத்தின்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், என்னுடைய சித்தத்தின்படி நம்ம என்ன செய்யணும், இந்த பாவமுள்ள உலகத்தில் பரிசுத்தமுள்ள நம்முடைய ரத்தத்தை சிந்தணும். அப்போ தான் இந்த பாவிகளாகி நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று அவர் என்ன செய்தார், அவருடைய சொந்த குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பி அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் ரத்தத்தை சிந்தினார். அவர் எல்லா விதத்திலும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவரால் காணப்பட்டார். அவர் எந்த நேரமும் ஒரு பொருளை ஆசீர்வதிக்கும் போது வானத்தை பார்த்து அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்தார், பிதாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார். நமக்கு முன்மாதிரியாய் அவர் இருந்தார். பிதாவுடைய ஒரே செல்ல பிள்ளை. ஆனால் அவர்கிட்ட எந்த பெருமையும் கிடையாது. அவரை கூட்டிகிட்டு போகும்போது இந்த அடிக்கிறதுக்காக அந்த வெட்டுறதுக்காக அந்த ஆட்டுக்குட்டியை எப்படி கொண்டு போங்க, அதே போல் மயிர் அந்த முடியை வெட்டுறதுக்காண்டி ஆட்டை எப்படி கூட்டு போங்க, அதே போல் சத்தமிடாமல் காணப்பட்டார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. அவர் நமக்கு பாடமாக இந்த உலகத்தில் கீழ்ப்படுகிறதாய் காணப்பட்டார். நாமும் தேவனிடத்தில் என்ன செய்யணும், அந்த கீழ்ப்படுதலை தாங்கப்பா, எனக்கு கீழ்ப்படியாமையாகவே இருக்கப்பா, யாருடைய சத்தமும் கீழ்ப்படினா எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஒருவேளை அவனோட பிள்ளைகள் யாருக்குமே பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஸ்கூலில் டீச்சருக்கு கூட கீழ்ப்படியாமல் ஒரே கம்ப்ளைண்ட் தான் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிங்களா? இந்த நேரத்தில் தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, அவரோட ஜெபம் பண்ணுங்க. தேவன் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதல் ஆவியை கொடுப்பார். ஜெயிப்போமா? ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக மக்கள் நன்றி தோப்பினேன். ஏசுராஜா, நீ ஜீவனுள்ள தேவனப்பா. ஏசுராஜா, அந்த உலகத்தில் வாழும்போதப்பா நீ கீழ்ப்படுதல் உள்ளவராய் காணப்பட்டிருக்கோமே. ஏசுராஜா, ஆண்டவரே, நீ தேவனுடைய ஒரே குமாரனாக இருந்தோம், கொள்ளை பொருளாக எண்ணாதபடியப்பா தம்மை தாமே வெறுத்தப்பா சிலுவையில் தூங்கி தோப்பினேன். ஏசப்பா, நீ கீழ்ப்படுதவராய் காணப்பட்டிருப்பா. இப்படி கீழ்ப்படுதல் ஆவியப்பா ஒரு துளி எங்களுக்கு இருந்தாலே போதும் தோப்பினேன். ஆண்டவரே, எங்களுக்கு கீழ்ப்படுதல் ஆவியை தாங்கப்பா. ஒரு வேலைப்பா இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு வேளை அவங்க வீட்டிலப்பா கணவன் கீழ்ப்படியாதபடியப்பா, மனைவியுடைய பேச்சை கேளாதபடியப்பா, பணத்தை ஆண்டவரை வீணாய் செலவழித்தார். இந்த நேரத்தில்ப்பா அந்த கணவனுடைய இருதயத்தைப்பா மாற்றுங்க தோப்பினேன். அதே போலப்பா மனைவியானவர் கணவனுக்கு கீழ்ப்படியாமல் காணப்பட்டால் தோப்பினேன். அந்த மனைவியானுடைய ஆண்டவரே, அவருக்கு ஆண்டவரே நீர் இந்த கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்கப்பா. ஒருவேளை மாமன் மாமியாருக்கு வயதில் மூத்தவர்களை அலட்சியம் பண்ணினால் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கப்பா அவர்களுக்கு கீழ்ப்படிதலை காணப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கப்பா. அதே போல் சிறு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் காணப்பட்டால் ஆண்டவர் ஏசப்பா அந்த நேரத்தில் அந்த சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிதல் ஆவியை கொடுங்க தோப்பினேன். ஏசுறப்பா கீழ்ப்படியும் போது தோப்பினேன். ஏசுராஜா, நீர் ஆண்டவரே நல்ல பலமான வாழ்க்கையை கொடுக்கிறப்பா. ஒரு ஏணியில் ஏறும்போது அந்த கீழே தான் நம்ம முதல்ல கீழ்ப்படியில் ஏறினா தான் மேலே போக முடியும். அதே போல் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வெற்றியாய் வாழ வேண்டும் என்றால் நம்ம தாழ்மையாய் கீழ்ப்படுதல்களாய் காணப்பட்டால் நம்ம வாழ முடியும். அதனால இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் பங்கு போடுறீங்களோ தேவனிடத்தில் கேளுங்க. ஏசப்பா, எனக்கு கீழ்ப்படுதல் ஆவியை தாங்க என்று கேளுங்க. தேவன் நிச்சயமாய் உங்களை உயர்த்துக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஏசப்பா, இந்த அருமையான வேலை இந்த பிள்ளைகளுக்கப்பா நீங்கள் கீழ்ப்படுதல் ஆவியை கொடுத்ததுக்காக நன்றி தப்புனேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க தப்புனேன். ஏசப்பா, இந்த ஆசீர்வாதத்தின் காரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும்ப்பா, பிள்ளைகளுடைய குடும்பத்தோடு இருக்கட்டும் தப்புனேன், பிள்ளைகளுடைய கூடாரத்தில் இருக்கட்டும் தப்புனேன். எந்த வித ஆண்டவரே ஏசப்பா அந்தகார சக்திகளும் பிள்ளைகளை மேற்கொள்ளாத போய் பார்த்துக்கொள்ளுங்க.
உங்களுடைய முத்திரையிட்டு காத்துக்கொள்ளுங்க, வேலை எடுத்து பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. ஏசப்பா, பிள்ளைகளை சுற்றி வேலை எடுத்து உடைய கிருபைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நீ இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமும் பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென்.